வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திக் நிமிடங்கள் மாதிரி தாங்க இப்போ போயின்னு இருக்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போராட்டம் அதிகமாயினே இருக்கு. இந்த போராட்டத்துக்கு நடுவில் யார் யாருக்கிட்ட சண்டை போட போறா, யார் யாரை என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ட்விஸ்டாகவே போயின்னு இருக்குங்க. அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மாயா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு இப்போ எப்படியோ ஜெயிலை விட்டு தப்பிங்கன்னா அதுக்கு ஒரே வெளியே இந்த ஜெயிலர் கூட நம்ம சண்டை போடணும், ஜெயிலர் இருந்து மாயா கூட சண்டை போடணும். ரெண்டு பேரும் ஆல்ரெடி பேசி வச்சுன்னு இருக்காங்க. அதே போலவே கரெக்டாக ஜெயிலுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் நடந்து ஒரு பக்கம் சண்டை அதிகமாயிருது. உடனே அதில் கரெக்டாக நம்ம மாயா இருக்காங்களா அவங்க ஜெயிலர் கையை உடச்சிடுறாங்க. அவங்க மாயா கையை ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு மொபைல் மூலயமா கரெக்டாக அவங்க ஆளுங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்துன்னு இருக்கோம், அங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிரு, அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டதும் ஒரு பக்கம் ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் அதே போலவே அவங்க தப்பிச்சு போகிறதுக்கான எல்லா வழியும் அவங்க வகுத்து வச்சிடுறாங்க. இப்போ அவங்க நைஸாக வெளியே போயிடுறாங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படியெல்லாம் தப்பிக்க போகிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றதாங்க ஒரு ட்விஸ்டாகவே நிற்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக இந்த இனியா இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு ஜெயிலுக்கு அவங்கள பார்க்கறதுக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்டுக்கு போயின்னு இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு இனியா வந்தாகணும். ஏன்னா இனியா பேரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக அவங்க தப்பிச்சிடுறாங்க. உடனே இனியா தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா மேலே திருப்பி விட்டுறலாம் கேஸுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பிளான் எல்லாமே பிளாப்ஸ் ஆகிட்டு ஒரு பக்கம் இவங்கள ஜெயிலு கரெக்டாக கோர்ட்டுக்கு கூட்டு போகிறாங்க. கோர்ட்டில் போயிட்டு எல்லாமே நீதிபதி எல்லாம் சேர்ந்தோன்னே இவங்களுக்கு கரெக்டாக இவங்க பக்கம் ஆதாரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இவங்க பண்ண தப்பு எல்லாமே எவிடன்ஸும் ப்ரூஃபும் எல்லாமே பக்காவே இருக்கிறதுனால இவங்களை பிடிச்சா அப்படியே ஜெயிலில் போடலான்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. கரெக்டாக ஆயுள் தண்டனை தான் சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயிலருக்கு வேலையை நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஆயுள் தண்டனை சொல்லிட்டாங்க. உடனே ஜெயிலில் முழிக்கிற ஒரு பக்கம், ஐயோ நான் என்னமே பண்ணலையே, நான் கொலையும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்துன்னு எது நீ செய்யக்கூடாதோ அதை செஞ்சுருக்க, அதனால் உன்னை சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரின்னா 4 பேரை காப்பாற்றணுமே தவிர 4 பேரை எப்படி அடித்து பிடுங்குறதுன்னு சொல்லிட்டு நீ யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் சொல்கிறாங்க. உன் ஒருத்தனுக்கு இந்த கேஸில் போட்டு உன் ஒருத்தனை இந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணுறதுனால மற்ற போலீஸ் எல்லாமே திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டால் ஆமாம் திருந்துவாங்க, ரொம்ப திருந்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவர் பேசிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் தான் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சீரியலில் ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் போகுதுங்க. நம்ம மாயாவும் ஜெயிலுக்கு போயிட்டா அதுக்கப்புறம் யார் இவங்களால தட்டி கேட்பா, யார் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் தட்டி கேட்டு இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோடையே போக போகுது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. 2 கிலோ 50 ரூபா தக்காளி பழம், 2 கிலோ 50 ரூபா தாங்க, 2 கிலோ 50 ரூபா தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. என்ன நாடு எங்கே போகுது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு 100 ரூபாய்ச்சு தக்காளிக்கு, இப்போ 2 கிலோ 50 ரூபான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எங்கே போய் எந்தெந்த குட்டிலெல்லாம் உள்ள போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. உங்கள் ஊரில் தக்காளி என்ன ரேட்டு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சீ யூ, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.